இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் காலமாகி இருக்கிறார். அவருக்கு வயது 84. சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் உயிர் பிரிந்திருக்கிறது. முன்னதாக மார்ச் மாதம் அவரது மகன் மனோஜ் காலமான நிலையில் உடல்நலக்குறைவால் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் காலமாகி இருக்கிறார். அவருக்கு வயது 84. பல்வேறு திரைப்படங்களை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இயக்கியிருக்கிறார். பல்வேறு திரைப்பட நடிகைகளையும் அவர் அறிமுகம் செய்திருக்கிறார். இந்நிலையில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமாகி இருக்கிறார். கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் அவரது மகன் மனோஜ் காலமான நிலையில் அதன்பின் உடல்நல பாதிக்கப்பட்டிருந்த பாரதி ராஜா சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. 1977ஆம் ஆண்டில் 16 வயது நிலை படம் மூலம் இயக்குநராக திரைப்பயணத்தை தொடங்கினார் பாரதி ராஜா. 1941இல் தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பிறந்த பாரதி ராஜாவின் இயற்பெயர் சின்னசாமி. கிராமப்புற வாழ்வியலை வெள்ளித்திரையில் காட்டிய வித்தகர் பாரதி ராஜா. பல்வேறு திரைப்படங்களை அவர் இயக்கியிருந்தார். இந்நிலையில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த பாரதி ராஜா அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. 2004ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது மத்திய அரசு அவருக்கு. மகாராஜா, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமாகி இருக்கிறார். பல்வேறு திரைப்படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். பல்வேறு திரைப்படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார். இந்நிலையில் உடல்நலக்குறைவால் அவர் காலமாகி இருக்கிறார். அவரது வயது 84. கடந்த மார்ச் மாதம் அவரது மகன் இறந்த நிலையில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த பாரதி ராஜா சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமாகி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமாகி இருக்கிறார். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த பாரதி ராஜா சிகிச்சை பெற்ற நிலையில் திடீரென அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தற்போது இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் என்று தெரிகிறது. ஏன்னா அவருடைய உறவினர்கள் தற்போது உறுதி செய்திருக்கிறார்கள். திரையுலகில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை பொறுத்தவரைக்கும் சொல்ல வேண்டும் என்றால், கிராமப்புற யதார்த்த கதைகளை திரைப்படங்களாக மாற்றி இந்திய சினிமாவிலேயே திரும்பி பார்க்க வைத்தவர். தொடர்ந்து வயது மூப்பின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தார். குறிப்பாக அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று வந்ததும் மருத்துவமனையில் இருந்து மருத்துவம் பார்த்ததும் கூட கடந்த காலங்களில் இருந்து வந்தது. ஆனால் தற்போது அவர் உயிர் பிரிந்திருப்பதாக அவருடைய உதவியாளர் தற்போது உறுதி செய்திருக்கிறார். அவருடைய திரைப்பயணங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றி அமைத்தவர். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதிலே குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இன்றளவும் தமிழ் சினிமாவில் மைல்கல்லாகவே கருதப்பட்ட ஒரு படமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் கிராமிய வாழ்க்கை, காதல் மற்றும் சமூக பிரச்சனைகளை மிக அழுத்தமாக செய்வதில் வல்லவராக செயல்பட்டார். பாக்யராஜ், மணிவண்ணன், மனபோலா, சீமான் போன்ற பல முன்னணி இயக்குநர்கள் இவரிடம் உதவி இயக்குநராகவே பணியாற்றியிருந்தார்கள். மேலும் பாரதிராஜா இயக்கிய காலத்தில் அழியாத சில படங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், 16 வயதிலே படம் 1977 வெளியானது. இந்த படத்தில் கமலையும் ரஜினியும் வைத்து இயக்கிய படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. அதற்கு பிறகு சிகப்பு ரோஜாக்கள் 1978 வெளியானது. கிழக்கே போகும் முறையில் 1978 வெளியானது. அலைகள் ஓய்வதில்லை, மேலும் மண் வாசனை, முதல் மரியாதை படம் என்பது தமிழ் சினிமாவையே மாற்றி அமைக்கும் வகையில அப்போது சிவாஜியை வைத்து ஒரு படம் இயக்கியது மிகப்பெரிய பேசுபொருளானது. அது மட்டும் இல்லாமல் வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட படங்களை இயக்கியவர். இவர் பெற்ற விருதுகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், 6 தேசிய விருதுகள், 4 பிலிம்பேர் விருதுகள், 6 தமிழ்நாடு திரைப்பட விருதுகள், இந்தியாவின் 4வது உயரிய குடிமகன் விருதான பத்மஸ்ரீ விருது 2004ஆம் ஆண்டே பெற்றார். மேலும் பாரதிராஜா அவர் எந்த திரைப்படமாக இருந்தாலும் அதை உற்று நோக்கும் வகையில் இருந்ததே நம்மால பார்க்க முடியுது. பல்வேறு இயக்குநர்களுக்கு இவர் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவே இருந்திருக்கார். அதுவும் இல்லாமல் இவருடைய வயதான காலத்தில் கூட பல இயக்குநர்கள் இவர் பல படங்களில் நடிக்க வைத்து அழகு பார்த்தது கூட மிக முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. தேனி அல்லிநகரம் பகுதியில் பிறந்து வளர்ந்தவர். அரங்கத்திற்குள் எடுக்கப்பட்டு வந்த தமிழ் திரைப்படங்களை வெளிப்புறங்களுக்கு கொண்டு சென்றவர். மேலும் கிராமிய மண்ணோடு மண் வாசனையோடு படங்கள் இயக்கி வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் இயக்குனர். குறிப்பாக ஒரு இயக்குனர் படம் இயக்க வேண்டும் என்றால்
வெளிநாடுகளுக்கு சென்று ஒரு பாடல் இயக்க வேண்டும் என்றால் வெளிநாடுகளுக்கு சென்று இயக்கக்கூடிய சூழலில் கிராமிய மண் வாசனையோடு தமிழ் மண்ணோடு வாசனையை வெளிக்கொண்டு சேர்த்த ஒரு பெருமை இவருக்கு உண்டு. குறிப்பாக நடிகர் ரஜினியாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், தொடர்ந்து பல படங்களுக்கு அவர் இயக்கி பேசு பொருளாக்கியவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில மேலும் இவரும் இளையராஜாவும் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்தால் அந்த படம் மாபெரும் வெற்றி அமையும் என்பதே நிதர்சனமாக உண்மையாகவே பார்க்கப்பட்டது. தற்போது இவர் இறப்பு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். ஆனால் வயது மூப்பின் காரணமாக இவர் உயிர் பிரிந்திருக்கிறது. குறிப்பாக தற்போதுதான் உதவி செய்திருக்கார் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, நௌஷாத் தற்போது இயக்குனர் இமயம் பாரதிராஜா காலமாகி இருக்கிறார். அவரது உடல் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய இல்லத்தில் தான் உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்தார். பின்பு இல்லத்தில் வைத்து அவ்வப்போது அவருக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் தற்போது அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. ஏனென்றால் குடும்பத்தார்கள் தற்போது உறுதி செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து சொல்லணும்னால் அவர் அந்த வயதின் மூப்பு காலத்தில் கூட பல படங்களில் நடித்து வந்தார். கடந்த ஒரு வருட காலமாகவே அவர் உடல்நிலை சற்று குறைதான் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அவருடைய மகன் ஏற்கனவே அவர் இறந்து விட்டார். குறிப்பாக உடல்நிலை சரியில்லாமல் அவர் இருந்தது கூட பார்க்க முடிந்தது. அதிலேயே அவர் மிக முக்கியமாக மனம் உடைந்து காணப்பட்டார். பல படங்களில் நடிக்காமல் குறிப்பாக அவர் அவ்வப்போது சில இயக்குநர்கள் சென்று ஆறுதல் தெரிவித்து கூட பார்க்க முடியுது. அப்படிதான் இருக்கும் சூழலில் தான் அவர் அவ்வப்போது உடல்நிலை செய்ய மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு வந்தார். தற்போது அதிகாரப்பூர்வமாக தகவலியா இருக்கிறது. அவருடைய உயிரானது பிரிந்திருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமா, மூத்த இயக்குனர். தற்போது இருக்கக்கூடிய இளம் இயக்குநர்கள் அவரை வைத்து படம் இயக்கும் அளவிற்கு அந்த தள்ளாடும் வயதிலும் கூட பல இயக்குனருடைய கதையை கேட்டு நடித்து அவருக்கான உதவியாக இருந்தவர் தான் பாரதிராஜா என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்பில் தற்போது அவர் உயிரானது பிரிந்திருக்கிறது. தமிழ் சினிமாவுக்கு பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.